حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்குவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த மனித சமுதாயத்திற்காக பல அத்தாட்சிகளை பல அத்தியாயங்களின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதில் ஒரு அத்தியாயம் 27வது அத்தியாயம் சூரா அன்-நம்ல். சூரத்துன் நம்ல் என்பது எறும்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். நமக்கெல்லாம் தெரியும், ஒட்டுமொத்த குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விலங்கினங்களுடைய பெயர்களை சொல்லி அந்த அத்தியாயம் ஆரம்பமாகும். அல்-பக்ரா பசுமாடு, அன்-நம்ல் எறும்பு,
அல் அன்கபூத் சிலந்தி, அன் நஹல் தேனி, இவையெல்லாம் இந்த பெயர்களை கொண்டு சில அத்தியாயங்கள் ஆரம்பமாகும். அந்த அத்தியாயங்களை அந்த தேனீக்களை கொண்டோ அல் பக்ரா மாடுகளை கொண்டோ இந்த மனித சமுதாயத்துக்கு உதாரணங்களையும் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் நமக்கு அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த மனித சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வஃபி குல்லி ஷைஇன் லஹு ஆய, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் இந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே உள்ளது. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலில் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் இந்த மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது ஒரு காகம். இப்படி பல விலங்கினங்களின் மூலமாக எல்லா படைப்பினங்களை விட இந்த மனித சமுதாயம் உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்டிருந்தாலும் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், இந்த ஆதமுடைய சந்ததியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றார். படைப்பில் உயரிய படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். இருந்தும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல உயிரினங்களின் மூலமாக பாடங்களையும் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை விவரிக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பு சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், சூரத்தும் நம்மள் எறும்பை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் தொடக்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய வரலாறுகள் இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றதோ இதோ சேர்ந்துதான் இந்த எறும்பை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பேசுகின்றார். இந்த வரலாறுக்கு உள்ளே போவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் பல அத்தாட்சிகளை பற்றி விவரிக்கின்றார். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்னும் ஒரு சில இடங்களை பார்க்கலாம், மனிதனோடு அல்லாஹ் சில இடங்களை ஒப்பிட்டு பேசுவான். கழுதையை ஒப்பிட்டு பேசுவான். சூரத்துல் லுக்மான் நீங்கள் படித்து பார்க்கலாம், கழுதைக்கு ஒப்பாக அல்லாஹ் பேசுவான். சில இடங்களில் பேசுவான் நன்றி உள்ள பிராணி குதிரையை பற்றி அல்லாஹ் பேசுவான். இப்படி பல பிராணிகளை பற்றியும் பல பூச்சிகளை பற்றியும் பல எறும்புகளை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க முடிகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆட்சி என்று சொன்னால், அவர்களுக்கு முன் சென்ற மக்களும் அவரை போன்ற ஆட்சி செய்யலை. அவர்களுக்கு பிறகு இனி வரக்கூடிய கியாமத் நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அரசர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் யாருமே செய்ய முடியாத ஒரு ஆட்சியை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? கால ரப்பி ஃபிர்லி, என்னுடைய இறைவா என்னை மன்னிப்பாயாக. வஹபிலி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, பின்னர் எவருமே அடைய முடியாத, அதேபோல் எனக்கு முன் சென்ற மக்களும் அடையாத எனக்கு ஒரு அரசாங்கத்தை ஒரு பதவியை எனக்கு நீ தருவாயாக. எப்படி கேட்குறாங்க? நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி கேட்போம், இவங்க எப்படி கேட்குறாங்க? அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ் கிட்ட உயர்ந்ததை கேளுங்க. உடம்பு முடியலை, ஏதோ ஒன்று என்ன செய்யற, பல மருத்துவர்கள்கிட்ட போய் என்னுடைய நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, இருந்தும் சரியான பலன் கிடைக்கல, ஏதோ முடிந்த வரைக்கும் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிற ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, எனக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை, நான் நிராசை அடைந்து விடுகிறேன் ஒரு கட்டத்தில். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு எதையெல்லாம் சாத்தியப்படாது என்று மனிதன் நினைக்கின்றானோ
படைத்த ரப்பு சாத்தியப்படுத்த வைப்பான் என்பதை நாம் புரிய முடிகின்றது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி துவா செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பலவிதமான ஞானத்தை கொடுக்கின்றான். வலகத் ஆதைனா தாவூத வசுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம். وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. அதே போன்று அவர் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அவன்தான் முஃமின்களான தன் நல்லடியார்களில் அநேகரை நம்மை விட மேன்மையாக்கி இருக்கின்றான் என்றும் கூறினார்கள். அடுத்துதான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவர்களுக்கு என்னென்ன ஆற்றல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. வவாரிஸ சுலைமான், சுலைமானுக்கும் தாவூதுக்கும் அவருடைய வாரிஸ் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். வகால யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உன்திம் உல்லிம்னா மன்திகத் தைர், பறவைகளின் மொழியை எனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். வஊதினா மின் குல்லி ஷை, நாங்கள் எல்லாவித பொருட்களிலிருந்தும் ஏராளமாக நாங்கள் செல்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ளோம். பறவைகளை பற்றியான ஞானம், அதே போன்று ஜின்களோடு பேசக்கூடிய ஞானம், அதே போன்று வலுவான ஒரு மனித கூட்டங்கள், இவை எல்லாம் பெற்றிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்தந்த ஞானங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பறவைகளோடு பேசுவாங்க, எறும்புகள் பேசக்கூடியதை அறிவாங்க, ஜின்களோடு பேசுவாங்க. இப்படியான ஆற்றல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதை நாம் என்ன செய்ய முடிகின்றது, இந்த வரலாறின் வாயிலாக நாம் பார்க்க முடிகின்றது. அப்போது ஒவ்வொரு நாளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பட்டாளங்களோடு புறப்பட்டு வெளியே வருவாங்க. எப்படி வெளியே வருவாங்க? ஒரு மனித கூட்டங்கள் இருக்கும், அதே போன்று ஜின் கூட்டங்கள் இருக்கும். மேலே பறவைகள் நிழல், சுலைமான் நபிக்கு நிழல் கொடுத்து கொண்டே ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே உள்ள திசையை ஒரே நாளில் அப்படியே சுற்றி முடிப்பாங்க. மிகப்பெரிய வலுவான சக்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தார். அப்போது ஒரு நாள் அவங்க அந்த படைகளோடு ஒன்றாக போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு எறும்பு புற்றை பார்க்குறாங்க. ஹத்தா இதா அத்தவ் அலா வாதி நம்ல் قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم. தூரத்தில் ஒரு எறும்பு புற்றை பார்த்த உடனே அந்த எறும்புகளில் தலைமை எறும்பு சொல்கின்றது, قالت نملة. அல்லாஹ் இந்த இடத்துல பெண் பாலை பயன்படுத்துகின்றான். அதாவது ராணி எறும்பு. அந்த கால நம்லன்னு சொன்னால் ஒரு தலைமை எறும்பு, ஒரு ஆண் எறும்பு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல காலச் நம்லி என்று தான் சொல்ல முடியுது. அப்போது இதில் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்க்கும்போது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எறும்புகளுக்கு என்ன செய்யலை, எப்படி ராணிகளுக்கு ராணி தேனி என்று சொல்கிறாங்களோ 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது அந்த எறும்பை பற்றி சொல்லும்போது காலச் நம்ல, ஒரு பெண் எறும்பு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ அந்த தலைமை எறும்பு சொல்கிறது, காலச் யா அய்யுஹன் நம் உதுகுலு மசாக்கினகும், ஓ எறும்பு கூட்டங்களே, நீங்கள் உங்களுடைய புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருப்பிடத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னகும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். சுலைமானுடைய பட்டாளங்களும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் அறியாமல் நம்மளை சேதப்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு என்ன சொல்லுது? அதனுடைய தலைமை எறும்பு மற்ற எல்லா எறும்புகளிடத்தில் சொல்கின்றது. இது யார் புரிகின்றார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புரிகின்றார். அடுத்து இந்த வரலாற்றுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னால் இந்த எறும்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹத்தா நம்லத ஃபீ ஹுஜூரிஹா. நிச்சயமாக அல்லாஹ், அவருடைய மலக்குகள்,
வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் அதிலும் கூட தங்கள் குழிகளில் இருக்கும் எறும்புகளும் حتى حوت ليصلون على معلم الناس الخير கடலில் இருக்கும் மீன்களும் அதே போல மனிதர்களே பார்க்க முடியாத இருக்கக்கூடிய இடங்களில் குழிகளிலும் புற்றுகளிலும் வாழக்கூடிய எறும்புகளும் மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு அறிவை பரப்பக்கூடியவர்களுக்கு துவா செய்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. திருமியில் இடம்பெறக்கூடிய முக்கியமான செய்தி ஸஹீஹ் என்ற தரத்தில் பதியப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த எறும்புகள் சாதாரணம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் தஸ்பீஹ் செய்கின்றது, ஒவ்வொரு நாளும் துஆ செய்கின்றது. இந்த உலகத்தில் நன்மையை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு, நற்சிந்தனையை போதிக்கக்கூடியவர்களுக்கு, மார்க்க கல்வியை புகுத்தக்கூடியவர்களுக்கு இந்த எறும்பும் இந்த மீன்களும், நாம் பார்க்க முடியாத இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எறும்புகள், இவையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு நாளும் துஆ செய்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்ற அன்பு சகோதரர்களே, இன்னொரு ரிவாயத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு நபி நஸல நபி மினல் அன்பியாஇ தஹ்த அஷ்ஷஜரா, ஒரு நபி ஒரு மரத்தடி கீழே என்ன செய்கிறாங்க? ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஃபலதவஸ்ஸஹு நம்லத்துன், ஒரு எறும்பு என்ன செஞ்சிருது? அவனை கடிச்சிருது அப்படியே. ஃபஅம்ரிஹா ஃபஅமர பிஜிஹாஸிஹி ஃபஅஹ்ரஜ மின் தஹ்திஹா, உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த பக்கத்தில் வச்சு இந்த பொருட்களை எல்லாம் அங்கிருந்து மாற்ற சொல்கிறாங்க. ثم أمر بقرية النمل فأحرقت, அந்த பொருட்களை எல்லாம் மாற்ற வைக்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய படைகள்கிட்ட நீங்கள் அந்த எறும்புகளை தீ வச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த நபி சொன்ன உடனே அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய படைகள் அந்த எறும்பு கடித்துச்சு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புற்றுக்களெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க? எறும்புக்கு தீய வச்சிடுறாங்க. உடனே அல்லாஹ் வஹி இறக்குறான். ஃபஅவ்ஹா அல்லாஹு இலைஹி அஃபி அன் லதவஸஹு நம்லத்தன் அஹ்ரிகத், நபியே உங்களை ஒரு எறும்பு தான் கடிச்சது, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அஹ்ரிகத் உம்மத்தன் ஃபீ உமமி தஸ்துஸப்பிஹ, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும் ஒரு முழு சமுதாயத்தையே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? எரித்து விட்டீங்களே அப்படின்னு அல்லாஹ் வஹி இருக்கிறான். அப்போ எறும்பை பற்றி சுவாரஸ்யமான சம்பவங்கள் குர்ஆனை நம்ம படித்து பார்க்கணும். குர்ஆனை நம்ம படித்து பார்க்கும்போது தான் அல்லாஹ் அற்புதமான சில படைப்புகளை பற்றி தான் நம்ம சொல்லலாம். ஒரு கதையாக அல்ல, அது அத்தாட்சியாகவும் மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பனையாகவும் இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. அதே போன்று பாருங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது 4 வஸ்துக்களை கொலை செய்வதற்கு, அதை கொல்வதற்கு தடை மார்க்கத்தில். அன் கத்லி அர்பஅ அன் நம்ல வன் நஹ்ல வல் ஹுத்ஹுத் வஸ்ஸுல்த், அதாவது முதல்ல எறும்பு, தேனி, அதே போன்று ஹுத்ஹுத் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இந்த வரலாறுல நம்ம வரும். அஸ்ஸுருதுன்னு சொன்னால் சுரதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை சவுதி அரேபியா போன்ற பகுதிகளில் இந்த பறவைகள் இருக்கும். அப்போ இந்த 4 பறவைகளை கொல்வதற்கு மார்க்கத்தை தடை இருக்கின்றது. அப்போது இந்த 4 பறவைகள் மனிதனுக்கு தீங்கு செய்தால் அப்போ என்ன செய்கிறது? எறும்பு நம்ம மேலே தீங்கு ஊந்துருச்சு, தேனி கொட்டுருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஷேக் இப்னு பாஸ் போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்க, அது உங்களை தொந்தரவு செய்தால், நோவினை செய்தால், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? அந்த எறும்பையோ அந்த தொந்தரவு செய்த அந்த பிராணியை நீங்கள் செஞ்சுக்கலாம், அதுக்கு எதிராக நீங்கள் கொலை செஞ்சுக்கலாம், அதில் தவறு இல்லை என்று மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே போன்று பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல பார்க்க முடியுது. அவர்கள் ஒரு கட்டத்தில் மழை இல்லாமல் வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்போது மக்களின் படைகளை தோட்டி படைகளை திரட்டிட்டு வெளியே வர்றாங்க, தொழுவதற்காக வர்றாங்க. வரும்போது ஒரு எறும்பை அவர்கள் பார்க்குறாங்க. ஒரு எறும்பு முதுகில் அடி படுத்து கொண்டு வானத்தை நோக்கி சொல்லியது, வானத்தை பார்த்து தன்னுடைய முகத்தை திருப்பி சொல்லியது, அல்லாஹும்ம இன்னா ஹல்க மின் ஹல்கிக்,
லா வனிய பினா அன் சுக்யாக. ஃபகால சுலைமான், அந்த எறும்பு சொல்லிச்சு, யா அல்லாஹ், நாங்களும் உன்னுடைய படைப்புகளில் ஒன்றே, எங்களுக்கும் மழையின்றி எங்களால் வாழ முடியாது என்று எறும்பு அல்லாஹ் வானத்தை நோக்கி இப்படி பிரார்த்தனை செய்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வந்த படைகளை நீங்கள் திரும்பி விடுங்கள், நம்மளை விட இன்னும் ஒரு வஸ்துக்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டது, நமக்கு மழை வராவிட்டாலும் அந்த எறும்பினுடைய பிரார்த்தனையால் அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம்முடைய படைகளுக்கு சொன்னார்கள் என்பதை நம்ம செய்ய முடிகின்றது, பார்க்க முடியும். அல்லாஹ் அவ்வளவு நுட்பமாக இந்த எறும்புகளை படைத்திருக்கின்றான் என்பதை செய்ய முடியும், பார்க்க முடியல. இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்ல். வாதுன்னு சொன்னால் பெரிய ஓடைன்னு சொல்லுவாங்க. புற்றுகள் நம்ம சொல்கிறோமா இல்லையா, எறும்பு கூடுகள் புற்றுகள் என்று சொல்லுவோம், அப்படி அல்ல. வாதுன்னு சொன்னால் பெரிய பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த வசனத்தை சில ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எறும்புக்கு அந்த மாதிரி வாது என்று சொல்லக்கூடியது எப்படி பொருந்தும்? அது ஒரு புற்றுக்குள்ளே தானே வசிக்குது, அது பெரிய ஓடைகளிலோ பெரிய பள்ளத்தாக்கிலோ எப்படி வசிக்கும் என்று ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பிரேசிலில் ஒரு பெரிய ஒரு நகரம் அது என்ன செய்யப்பட்டுச்சு, முழுமையாக இடிக்கப்படும் போது சில அகல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தை தோண்டி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், எறும்புகள் மிகப்பெரிய வாதை ஏற்படுத்தியிருக்கின்றது, பள்ளத்தாக்கை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்தில் பாதைகளை ஏற்படுத்தி ஆங்காங்கே பல தூண்களையும் எழுப்பியுள்ளது எறும்புகள். சுப்ஹானல்லாஹ், எதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஹத்தா இதா அத்தௌ அலா வாதி நம்ல் காலத் நம்லத்து யா ஐயுஹன் நம்லுது. அந்த தலைமை எறும்பு என்ன செஞ்சது, மற்ற எல்லா எறும்புகளையும் நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்துக்கும் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியது. இதெல்லாம் மனிதனுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி. அந்த எறும்புகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. அந்த எறும்புகளுக்கு மறுமை வாழ்க்கை கிடையாது, இந்த மனிதனுக்கு மறுமை வாழ்க்கை இருக்கின்றது. அந்த எறும்புகள் அல்லாஹ் கொடுத்த ஃபதுலால் அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த எறும்பின் மூலமாக ஒரு பாடத்தை பாருங்கள். ஒரு தலைமை எறும்பு மற்ற எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றது. இந்த மனித சமுதாயத்தில் தலைமைக்கு யார் கட்டுப்படுகின்றோம்? ஒரு தலைவர் இல்லை, மார்க்கத்துக்கு உட்பட்ட தலைவர்களும் இல்லை, அதை கட்டுப்படக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. தலைமைத்துவம் இருந்தால் அந்த இடத்தில் வெற்றி நிச்சயம். தலைமைத்துவம் இருந்தால் அந்த தலைமையை சரியாக வழி நடத்த முடியும் என்பது எறும்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்றின் மூலமாக எதையெல்லாம் நமக்கு சொல்கின்றானோ அதையெல்லாம் நம்முடைய பாடமாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பக்குவத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அம்மா பஅத். கணியத்துக்குரியவரே, இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய வரலாறை தொடர்ந்து நாம் பார்க்குறோம். இந்த அத்தியாயத்தில் அவர்களை பற்றி விரிவான தகவல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். அவர்கள் இந்த எறும்பை இப்படி பேசிய மாத்திரத்தில் ஃபதபஸ்ஸன ضاحكا من قولها, அவர்கள் சிரித்தார்கள். எப்படி சிரிக்கிறாங்க? எறும்பு கேட்பதெல்லாம் எனக்கு அறியக்கூடிய ஆற்றல் என்று நினைச்சையில் பெருமை அளிக்கிற அப்படி சிரிச்சு விட்டு சொல்கிறாங்க, வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைஹி. அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த நியாமத்துக்களுக்கு நான் என்ன செய்கின்றேன்? நான் நன்றி செலுத்துகின்றேன். வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹா. இறுதியாக சொல்கிறாங்க, இவ்வளோ எல்லா படை வலிமையிலிருந்தும் பொருளாதார வலிமையிலிருந்தும் மிகப்பெரிய அரசாட்சியில் பெற்ற பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய முக்கிய துவா என்ன? பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். நான் மரணிக்கும் போது
முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், நான் மரணிக்கும் போது நல்லோங்களோடு நான் சேர்ந்து விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ அதிகாரம் கையில் வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல், அவருடைய உடல் ஆற்றல், எண்ணற்ற ஆற்றல்களை அவனுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தாலும் இறுதி முடிவு எனக்கு நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று செஞ்சிருந்தார்கள், துவா செய்தார். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் எப்படி துவா செஞ்சாங்க? வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாளில் யா அல்லாஹ் என்னை நீ இழிவுபடுத்த விடாதே துவா செய்தாங்க. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு எவையெல்லாம் விழுந்தாங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெற்ற பிறகு அவர்கள் துவா செய்தாங்க, தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் நான் மரணிக்கும் போது என்னை முஸ்லிமாக மரணிக்க வைப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ ஒவ்வொன்றும் இந்த மனித சமுதாயத்துக்கு படிப்பனையாக இருக்கின்றது, பாடமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து சுலைமான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய வாரத்தில் அவருடைய தொடர்களை பார்க்கலாம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.